வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். இஃப் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கமா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர், ஃபைண்ட் த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார் யூ அட் 2, 1. சொல்யூஷன் பார்ப்போமா? நமக்கு கேட்டிருக்கிறது லீனியர் அப்ராக்சிமேஷன். கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்மும் இருக்குது, ஒய்யும் இருக்குது. அப்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. வெறும் எக்ஸ்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா பார்த்துட்டு நம்ம மேலே வந்தோன்னா நமக்கு தெரியும் ஏன் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறோம். லீனியர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஆக்சுவலாக எஃப்னு வரும், பட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூன்றதுனால நான் யூன்னு எடுத்திருக்கேன். யூ ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் ப்ளஸ் யூ டேஷ் ஆஃப் எக்ஸில் அட் த பாயிண்ட் எக்ஸ் நாட் ஒய் நாட் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் யூ டேஷ் ஆஃப் ஒயில் எக்ஸ் நாட் ஒய் நாட் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? யூ ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட். அதுக்கப்புறம் யூ டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதில் எக்ஸ் நாட் ஒய் நாட் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து யூ டேஷ் ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சி அதுலேயும் எக்ஸ் நாட் ஒய் நாட் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சிருச்சு. கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? யூ ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா இந்த u ஆஃப் xyக்கு பதிலாக x நாட் y நாட் போகணும். இந்த x நாட் y நாட் என்னன்னு கேட்டால் இந்த 2,1 தான் இந்த x நாட் y நாட். ஸோ x நாட் y நாட் வந்து 2,1. அப்போ u ஆஃப் x நாட் y நாட் என்ன வரும்? u ஆஃப் 2,1. அதாவது எங்கெல்லாம் x வருதோ அங்கே 2 போடணும், y வர இடத்துல 1 போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஒரு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது y வந்து 1 ஸ்கொயர். ஸோ இது 4 ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 11 கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து யூ டேஷ் ஆஃப் எக்ஸையும் யூ டேஷ் ஆஃப் ஒய்யும் கண்டுபிடிச்சி அதில் எக்ஸ் நாட் ஒய் நாட் போடணும். யூ டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 2x ப்ளஸ் 3y இஸ் எ கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய் ஸ்கொயர் இஸ் எ கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இந்த இடத்துல 2x ப்ளஸ் 3y வரும். அடுத்து யூ டேஷ் ஆஃப் ஒய், அதாவது டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆகிடும். வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணும்போது 3x இஸ் எ கான்ஸ்டன்ட், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x வந்துருச்சு பாருங்கள். ப்ளஸ் இது வந்து 2yன்னு வரும். ஸோ யூ டேஷ் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த வேல்யூவை எக்ஸ் நாட் ஒய் நாட்டில் கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே 2,1. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2, ஸோ 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1. ஸோ 4 ப்ளஸ் 3 7ன்னு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். சிமிலர்லி இங்கே டோ யூ பை டோ ஒய் அட் த பாயிண்ட் எக்ஸ் நாட் ஒய் நாட், அதாவது 2,1 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1. ஸோ 6 ப்ளஸ் 2 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுடலாமா? ஃபார்முலா இப்போ தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு, கொஸ்டின் வந்து யூவில் கொடுத்துருக்கறதுனால ஃபங்க்ஷன் யூவில் எக்ஸ் நாட் ஒய் நாட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ப்ளஸ் யூ டேஷ் ஆஃப் எக்ஸ் அட் த பாயிண்ட் எக்ஸ் நாட் ஒய் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் யூ டேஷ் ஒய் அட் த பாயிண்ட் எக்ஸ் நாட் ஒய் நாட் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட். அடுத்து திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஆன்சர் என்னம்மா? இங்கே தான் கண்டுபிடிச்சோம் 11. ஸோ 11 போட்டாச்சு. ப்ளஸ் யூ டேஷ் எக்ஸ் நாட் ஒய் நாட்டோட ஆன்சர் 7. ஸோ 7 போட்டாச்சு. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டுன்றது என்னது உங்களுக்கு? எக்ஸ் நாட் வந்து உங்களுக்கு தெரியும் 2ன்னு தெரியும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் யூ டேஷ் ஒய் ஆட் எக்ஸ் நாட் ஒய் நாட் வந்து 8 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட் வந்து 1ன்னு உங்களுக்கு தெரியும் அட் த பாயிண்ட் 1. சரியா? இதை போட்டாச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிச்சு. So it is equal to 11 plus 7x minus 7 2s are 14 plus 8y minus 8 1s are 8. அப்போ இதை சால்வ் பண்ணி எழுதிடலாம். ஸோ 7x x இது ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 7x ப்ளஸ் ஒய் இது 8y கான்ஸ்டன்ஸ்லாம் 11 மைனஸ் 14 வந்து -3, -3 மைனஸ் 8 வந்து -11. ஸோ இதுதான் உங்கள் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். 7x ப்ளஸ் 8y மைனஸ் 11. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.